முன்னேற்றக் கழகத்தில் தலைமை நிர்வாகிகளை முதலாக நியமிக்கும் போது தத்துவ கவிஞர் ஈடு இணையற்ற கவிக்கோமான் குடியரசு அவர்களுடைய பாட்டுக்கள் கவிதைகள் அவர் திராவிட இயக்கத்துக்கு ஆற்றிய பணி இதையெல்லாம் நினைவில் கொண்டு அவரையே தலைமை நிர்வாகிகளில் ஒருவராக நாங்கள் அவரை நியமித்தோம். அதன் பிறகு தேர்ந்தெடுக்கவும் செய்தோம். அவர் நிமிட நேரத்திலே எழுத ஆரம்பித்தால் மணிக்கணக்காக கவிதைகளை எழுதி குவித்துக் கொண்டே இருப்பார். அவருடைய சின்னஞ்சிறு வீட்டில் புறாக்கூடு போன்ற வீட்டில் 10,000 புத்தகங்கள் இருந்தன. அதன் பிறகு அவருக்கு 7 பிள்ளைகள். அதற்கு பிறகு அவர் அங்கே ஓலை குடிசையிலே வாழ்ந்தபோது மழை தண்ணீர் கீழே கொட்டி மண்டரையெல்லாம் செயலாக இருந்தபோது அதை பார்த்துவிட்டு துடிதுடித்து போன நான் அவரை அடக்கம் செய்வதற்கு முன்பு அவருடைய குடும்பத்திற்கு தேவையான வீடுகள் அனைத்தையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி கொடுக்கும் என்று சொன்னேன். அதே போல தியாகராய நகரிலே 8 வீடுகள் அவருடைய குடும்பத்துக்கு, அது துணைவியாருக்கு ஒரு வீடு, மற்றவர்களுக்கு ஒவ்வொரு வீடு என்று தனித்தனி வீடுகளாக 8 வீடுகள் கட்டி கொடுத்தோம் கழகத்தினுடைய செலவிலே. அதை எல்லோரும் பாராட்டினார்கள். மறைந்த பிறகு ஒரு தொண்டனுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு, ஒரு தொண்டருக்கெல்லாம் தொண்டராக இருந்த குடியரசு அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு செய்திருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று எல்லோரும் பாராட்டுகிற அளவுக்கு அவர் எங்கள் நெஞ்சில் வாழ்கிறார், எங்கள் நினைவில் வாழ்கிறார், எங்கள் கொள்கைகளில் வாழ்கிறார். பெரியார் என்ற பெயரை உச்சரிப்பதிலே வாழ்கிறார். அண்ணா என்ற பெயரை உச்சரிப்பதிலே, டாக்டர் கலைஞர் பெயரை உச்சரிப்பதிலே அங்கே அண்ணன் தத்துவ கவிஞர் குடியரசு நிரந்தரமாக கொலுவிட்டிருக்கிறார். அது மாதிரி பேப்பர் ஒன்றும் போடலையே, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் நாடாளுமன்றத்தில் இருந்த ராஜ்யசபா இருந்த 18 வருஷத்துலேயும் இந்த பிரச்சனையை எழுப்பாத நாள் கிடையாது. இப்பயும் இந்த போகிற கூட்டத்தொடரில் மீனவர்களை பற்றி தான் நான் எழுப்பினேன். இந்த அரசு, இந்திய அரசு எவ்வளவு மெத்தனமாக தமிழர்களை கிள்ளுக்கரையாக நினைத்து சுட்டுக் கொல்லப்படுகிறவர்கள் தமிழக மீனவர்கள் என்ற உணர்வே இல்லாமல் மரத்து போன மனச்சாட்சி இல்லாத மோடி அரசு அவர்களோடு கூடி குலவி கொண்டாடுவதிலே, சிங்கள அரசோடு அவர்கள் துணிந்து தினந்தோறும் கைது செய்கிறார்கள். அந்த படகுகளை ஏலமிடுகிறார்கள். அவர்களை சிறையிலே பூட்டி கொடுமைப்படுத்துகிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் பலமுறை பிரதம மந்திரியிடத்திலே, மோடி இடத்திலே நேரடியாகவே இதை பற்றி வலியுறுத்தி சொல்லிவிட்டார். நாள்தோறும் கடிதங்கள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற அரசு இந்த தமிழர்களை இந்திய குடிமக்களாகவே நினைக்கவில்லை மோடி அரசு என்று மோடி அரசை நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரு சுண்டைக்காய் நாடு, ஒரு மாநில காவல்துறைக்கு கூட ஈடு கொடுக்க முடியாத ஒரு இராணுவத்தை வைத்துக் கொண்டு 7 நாடுகளின் இராணுவ உதவி கொண்டு அவர்கள் தமிழ் இனத்தை அழிப்பதற்காக ஒரு இனப்படுகொலையை செய்து முடித்தார்கள். இப்பொழுது தமிழக மீனவர்களையும் அவர்கள் கைது செய்வது, சிறையில் அடைப்பது, கோடிக்கணக்கிலே அபராதம் விதிப்பது என்ற ஒரு கொடிய செயலை செய்து கொண்டிருக்கிற போது மத்திய அரசுக்கு மனச்சாட்சியும் இல்லை. தமிழர்களை பொறுத்தமட்டிலே அவர்கள் உதாசீனப்படுத்துகின்ற, ஓரவஞ்சகம் செய்கின்ற அநீதியை, அக்கிரமத்தை மோடி அரசு செய்து கொண்டிருப்பதற்கு என்னுடைய கண்டனத்தை நான் மீண்டும் பலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியோடு காங்கிரஸ் கட்சி ஒரு உடன்பாடு செய்திருந்தால் இந்த தேர்தல் முடிவே வேறு விதமாக இருந்திருக்கும். ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும், காங்கிரஸுக்கும் இடங்கள் கிடைத்திருக்கும். இந்த ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து போனதன் விளைவாகத்தான் பிஜேபி இத்தனை இடங்களிலே ஜெயிக்க முடிந்தது. எல்லாம் 1000 ஓட்டு 500 ஓட்டு வித்தியாசத்திலே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் நானும் பார்க்குறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேனே. அது தொடர்பா நான் ஒன்றும் கோரிக்கை ஒன்றும் வைக்கல, நீங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாதுங்க.
எனக்கு தெரியாதுன்ட்டு கோரிக்கை வைக்கலன்ட்டு திரும்ப திரும்ப அதையே கேட்டு என்ன பயன்?